ஸோ பாரத் மண்டபம் இந்த பில்டிங் என்னதுன்னா பாரத் மண்டபம் விச் இஸ் இனாகிரேட்டட் இன் டெல்லி. கவர்மெண்ட்டுடைய எல்லா மேஜர் கான்ஃபரன்சஸ் சம்மிட் இங்கே தான் நடக்க போகுது. இதோட ஃபர்ஸ்ட் இங்கே நடந்த சம்மிட் வந்து G20 சம்மிட் இங்கே தான் நடந்துச்சு. இப்போ இதே இடத்துல தான் கவர்மெண்ட் எல்லா ஃபங்க்ஷனும் நடத்துறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ வந்து அடுத்து வந்து இந்த ஏஐ சம்மிட்டும் நடக்க போகுது. ஸோ ஏஐ சம்மிட், ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டுடைய லோகோ அதுதான். ஸோ அந்த லோகோவோட நடுவில் ஒரு சக்கரா இருக்கு, சுற்றி வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் தான், ஏஐயோட அந்த டேட்டா சென்டரோட நெட்வொர்க்ஸே அப்படியே வந்து கர்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் வித் வேரியஸ் கலர்ஸ். ஸோ இதான் வந்து அதோடைய லோகோ. ஸோ 2026 இது வந்து 4th ஏஐ இம்பாக்ட் சம்மிட் ஃபர்ஸ்ட். ஸோ ஆக்சுவலி இந்த சம்மிட்டுடைய அப்ஜெக்டிவ்ஸை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சம்மிட்டுடைய அவுட்கம்ஸை நம்ம அடுத்த எடிட்டோரியல்ஸில் பார்ப்போம். ஏன்னா நிறைய அவுட்கம்ஸ் வரப்போதான், எல்லாம் ஒரே நாளில் வச்சா அது பெரிய டாப்பிக்காக மாறினா இன்னைக்கு வேணும் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் பார்ப்போம். சரியா? ஸோ இதான் ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டோடைய லோகோ. இந்த லோகோ ஏன்னா லோகோல இருந்தால் நமக்கு ப்ரிலிம்ஸில் கொஸ்டின்ஸ் வரலாம். இது வந்து ஒரு கான்டெஸ்ட் வச்சு மை கவர்மெண்ட் வெப்சைட்டில் கான்டெஸ்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெஸ்பான்சிபிள் ஏஐ வந்து டெபிக் பண்ணுதான். ஹியூமனிட்டி, ஏஐ இஸ் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு டெபிக் பண்ணுறது. சரி, அதில் ரெஸ்பான்சிபிள் ஏஐ வந்து டெபிக் பண்ணுற மாதிரி ஒரு லோகோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களாம். அட் தி சென்டர் வந்து அசோக சக்ரா சிம்பலைசஸ் எத்திக்ஸ். எத்திக்ஸ் சிம்பலைஸ் பண்ணுறதுக்கு தான் அசோக சக்ரா. அது இந்தியாவோட எம்ப்ளமாவும் இருக்கு. அட் த சேம் டைம் எத்திக்ஸ் சிம்பலைஸ் பண்ணுது. ஏன்னா தர்ம சக்ரா பரவர்த்தனா அப்படிங்கிற புத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சர்மன் வந்து சாரநாத்தில் கொடுத்தாருல, அதை சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றது தான் சக்ரா. அந்த மாதிரி தர்மத்தோட நடந்துக்கணும்னா இந்தியாவுக்கும் நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய ஃபிளாக்ல வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சக்ராவை ஏஐ கூட லிங்க் பண்ணும்போது ஏஐயோட சைக்கிளும் வந்து எத்திக்ஸாக தான் நடக்கணும், எத்திக்கல் ஏஐயாக தான் இருக்கணும் அப்படின்னு டெபிக் பண்ணுறது தான் நம்மளுடைய கோல். எத்திக்ஸோட ஏஐயோடைய சக்ராவும் வந்து எத்திக்கல் சக்ராவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எத்திக்கல் கவர்னன்ஸ், ஜஸ்டிஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை அதை வந்து கொண்டு வரும். அதோட ரேடியேட்டிங் அவுட் சைடாக என்ன இருக்குன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ். ஏஐயோடைய பல கலர்ல அது இருக்குல்ல, ஒரு கலருக்கு என்னதுன்னா பல செக்டர்ஸ்ல அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறத வந்து டெபிக் பண்றதுக்கு பல கலர்ல அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாரத் இந்தியா அப்படின்னு நம்மளுடைய லோகோவில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஏஐ சம்மிட்ல நம்ம பார்க்குறோம். இது வந்து அதே ஸ்லைடு தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ ஏஐ சம்மிட்டுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அந்த 7 சக்ராஸ் கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வில் சி. So AI Impact Summit 2026 will be the first global AI summit to be hosted in the global south. Global southல நடக்குது. ஏன்னா இது முன்னாடி நடந்த சவுத் கொரியா, பிரான்ஸ் அண்ட் யூகே மூணுமே டெவலப்டு நாடுகள். டெவலப்பிங் நாடுல நடக்கிற முதல் சம்மிட் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா பாரத் மண்டபம்ல நடக்க போகுது. 3 சூட்ராஸ், அதாவது பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற 3 சூட்ராஸ். சூட்ராஸ்னா வந்து கோர் பிரின்சிபல்ஸ். வாட் இஸ் தி கைடிங் பிரின்சிபல்ஸ், அதாவது வந்து சூட்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட கைடிங் பிரின்சிபலா இருக்க போகிறது ப்ரோ பீப்புளா இருக்க போகுது. மக்களுக்கான ஏஐயா இருக்கணும், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏஐயா இருக்கணும், டெவலப்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற ஏஐயா இருக்கணும். வெறும் கம்பெனியோடைய லாபத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஏஐயா இருக்கணும். அதான் வந்து பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராக்ரஸ். அதான் வந்து நம்மளுடைய டேக்லைன். ஏ இம்பாக்ட் எக்ஸ்போ டு மோர் தென் 300 எக்ஸிபிட்டர்ஸ் வந்து 30 கண்ட்ரிலேருந்து வந்து எக்ஸ்போ வந்து வைக்க போறாங்க. ஸோ இதில் வந்து பீப்புள் என்ன, ஃபார் பீப்புள்னா என்னதுன்னா ஏஐயோட சொல்யூஷன்ஸ் வந்து இட் ஷுட் எம்பவர் பீப்புள். அதாவது ஹெல்த் கேர் அண்ட் டெலிமெடிசன், டயக்னோஸ்டிக், இந்த மாதிரி ஹெல்த் மாதிரி வருது. இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டாக் பார்த்தோம்ல, ஏஐல வந்து ஒவ்வொரு நாடும் சாட் ஜிபிடி இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வளர்றது பார்க்குறோம். பட் இந்தியாவில் கொண்டு வர ஏஐ வந்து கவர்னன்ஸ்க்காக நம்ம வந்து கொண்டு வரும், அக்ரிகல்ச்சருக்கு, ஹெல்த் கேருக்கு அப்படின்னு கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரோ பீப்புளா நம்ம வந்து கொண்டு வரணும். செக்யூரிங் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம், அதுக்கு வந்து நம்ம ஏஐ கொண்டு வரணும். அடுத்து வந்து ப்ரோ பிளானட். ப்ரோ பிளானட்னா என்ன, இந்த ஏஐலாம் நம்ம லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம், நிறைய எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வரப்போது, என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் இருக்க போது, அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ நம்ம லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன், கோர்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி பல ப்ராசஸஸில் நம்ம ஏஐ யூஸ் பண்ணும்போது கவர்னன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஏஐ இன் ஹெல்த் கேர்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், டயக்னோஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ், சாட் பாட்ஸ், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சரில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மோசம் ஜிபிடி அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. மோசம்னா வந்து கிளைமேட் மோசம், சாட் ஜிபிடி ஒரு மோசம் தான். அந்த மோசம் வந்து ஹிந்தி மோசம்னா கிளைமேட். மோசம்ங்கிற வார்த்தையில தானே மான்சூனுங்கிற வார்த்தை வந்துச்சு. ஸோ மோசம் ஜிபிடினா இது வந்து கிளைமேட். இது வந்து ஐஎம்டியோட இனிஷியேட்டிவ், இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் தான். ஸோ இது என்னதுன்னா இட்ஸ் அ சாட் ஜிபிடி ஃபார் ஃபார்மர்ஸ் டு டெசிமினேட் தி வெதர் டேட்டா. இப்போ இதில் போயிட்டு நீங்கள் வெதர் ரிலேட்டடாக எது கேட்டாலும் அது வெதர் எக்ஸ்பர்ட். அது ஸோ நம்மளுடைய வெதர் டேட்டா பேஸோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ அப்போ வெதர் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் வேணாலும் நீங்கள் மோசம் ஜிபிடியில் போய் கேட்டிங்கன்னா அது அதுக்கிட்ட சொல்லும், இந்த ஊரில் இந்த லொக்கேஷனில் என் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன கிராப் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லும், எப்போ சீட்ஸ் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு.
ஸோ கிசான் இ மித்ரா அப்படிங்கிறது வந்து சாட்பாட். அந்த சாட்பாட்ல எதுக்குன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆதார் கார்டில் பேர் மாற்ற போறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்ளை பண்ணி ஒரு வாரம் ஆகி இன்னும் பேர் மாறல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது கவர்மெண்ட் டவுட் கேட்கணும், இப்போ யூபிஎஸ்சிக்கு நீங்கள் மெயில் அனுப்புறீங்க, ரிப்ளை வரல, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சாட்பாட்ஸா இது வந்து செயல்பட போகுது. அது மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு அதான் கிசான் இ மித்ரா, ரியல் டைம் லோக்கலைஸ் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ், அது ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வரப்போகுது. ஏஐ இன் எஜுகேஷன் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்கா பர்சனலைஸ்டு எஜுகேஷனை கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோ பீப்புளாக இருக்கு பாருங்க, எல்லாமே பீப்புள் ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். இப்போ வந்து எஜுகேஷனில் ரெண்டு முக்கியமான டைமென்ஷன், இண்டிவிஜுவல் கைடன்ஸ், அவங்களுக்காக கியூரேட் பண்ண ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறது. இன்னொரு டைமென்ஷன் வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். பல லாங்குவேஜஸில் லிங்குவிஸ்டிக் பேரியரே இல்லாமல் எல்லா மொழியிலையும் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்க புது என்சிஆர்டி வந்து 22 லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்சிஆர்டி தமிழ் மீடியம்லையும் வருது. ஸோ அப்போது இது மூலமாக என்ன ஆகுது, எதனால் அது இந்த வாட்டி பண்ண முடிஞ்சது, ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஏஐலாம் வந்துட்டனால ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு நான் தெரியல, ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தே நம்ம மிரண்டு இருக்கோம். அப்போது என்சிஆர்டியோட ட்ரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி யூபிஎஸ்சியோட ட்ரான்ஸ்லேஷன் நல்லாவே இல்லை. டிஎன்பிஎஸ்சி மட்டும் நல்லா இருக்காதுன்னு இல்லை, யூபிஎஸ்சியோட ட்ரான்ஸ்லேஷனும் வர்ஸ்டா தான் இருக்கும். எங்கே வர்ஸ்டா நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர் இருக்குல்ல, கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர் யூபிஎஸ்சி வைக்கும்போது அதோடைய தமிழ் கொஸ்டின் பேப்பர், இப்போ நான் தமிழ் தான் எழுதிருக்கேன், காம்ப்ரிஹென்ஷனே புரியாது. ஏன்னா என்ன பண்றாங்கன்னா, ஹிந்தியில் காமனாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அது 22 லாங்குவேஜ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி 25 லாங்குவேஜ் வைக்கிறாங்க. அப்போ அந்த ஹிந்தி பேசேஜ் ஹிந்தியில் தான் ஒரிஜினல் பேசேஜ், அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் இன் ட்ரான்ஸ்லேஷன். காம்ப்ரிஹென்ஷன் யூ கேனாட் காம்ப்ரிஹெண்ட். அதுக்கு யூ வில் பி ரைட்டிங் ஆன்சர்ஸ். அப்படிதான் பல மெயின்ஸாக போயிட்டு இருக்கு. ஸோ யூபிஎஸ்சிலையும் ட்ரான்ஸ்லேஷன் நல்லா இல்லை, அது டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் இல்லை. ஏ இன் கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸில் நம்ம வந்து கவர்னன்ஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 7 சக்ராஸ். இப்போ இந்த ஏஐ தீம், இந்த ஏஐ சமிட் வந்து 7 தீமில் வந்து நடக்க போகுது, 7 தீம்ஸ்ல நடக்க போகுது. அதான் வந்து 7 சக்ராஸ். ஸோ 7 தீம்னா என்னதுன்னா, ஏஐ சமிட் நடக்கிறப்போ 7 டிஃப்ரெண்ட் வென்யூல 7 டாப்பிக்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அதான் இதோட ஐடியா. அப்போ இந்த சம்மிட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சம்மிட் நடக்குதுன்னா அந்த சம்மிட்டுடைய அப்ஜெக்டிவ்ஸா என்ன வச்சு எதை நோக்கி அந்த சம்மிட் போக போகுது, அதோட கோல்ஸ் என்ன, அதோட அவுட்கம்ஸா என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சம்மிட்டுடைய அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ இந்தியா நடத்துற இந்த சம்மிட் வந்து ஏஐ ரிலேட்டடான 7 விஷயத்தை வந்து பேசுது. இப்போ இது வரைக்கும் நடந்த முந்தின சம்மிட்லாம் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொரியன் சம்மிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், யூகே சம்மிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பிரான்ஸ் சம்மிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மூணுமே எடிட்டோரியல்ஸ்ல இருக்கு. அப்போ அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஏஐ சேஃப்டி பற்றியும் ஏஐ கவர்னன்ஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க. அப்போ இந்தியா நடத்துகிற சம்மிட் எதை பற்றி பேச போகுது, ஆல்ரெடி பார்த்தோம், பீப்புள் பிளானட் அண்ட் ப்ராக்ரஸ்ன்னு. அது 7ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் கேபிட்டல். ஸோ இந்த ஏழு தீம்ஸில் அது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 தீம்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் கேபிட்டல். ஸோ திஸ் சக்ரா ஃபோக்கஸஸ் ஆன் பில்டிங் ஈக்விட்டபிள் ஏஐ. ஸோ ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் இன் ஏஐ, மக்களுக்கு ஏஐ ஸ்கில்ஸ் கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் தீம். ஸோ எப்படி வந்து ஏஐ ஸ்கில்ஸை வந்து என்ரிச் பண்ணலாம், நம்ம பார்க்குறோம் ஏஐனால ஜாப் லாஸ் வருதுன்னா அதுலேருந்து வெளியே வரணும்னா ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங் அண்ட் அப்ஸ்கில்லிங் பண்ணணும். ஸோ ஏஐ ரிலேட்டட் ஸ்கில்லிங்காக முதல் சக்கரா வந்து ஒர்க் பண்ண போகுது. ஸோ டு கிரியேட் தி ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் கோயிங் டு ஒர்க் இன் தி ஏஐ, ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் கேபிட்டல்னா ஹியூமன் ரிசோர்சஸோடைய அக்யூமுலேஷன். ஸோ ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஏஐ. இன்க்ளூஷன் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட். ஏஐ மூலமா நம்ம வந்து we have to take the AI initiative for all. It should be inclusive of all sectors. So அது செகண்ட். தேர்ட் வந்து சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ. ஸோ ஏஐ வந்து ப்ரைவசியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது சேஃபாக இருக்கணும். அது வந்து சேஃப்டி இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரைவசி, டேட்டா ப்ரைவசி, டேட்டாவோட ப்ரொடெக்ஷன் அண்ட் ட்ரஸ்டபுளாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராக் அப்படிங்கிற ஒரு மோசமான ஏஐ இருக்குது. ஸோ மோசமான ஒரு கம்பெனியோடது அது. அது இன்னொரு நண்பர், ட்ரம்ப்போடைய நண்பருடைய கம்பெனி. ஸோ கிராக் ஏஐ அது பார்த்தீங்கன்னா மோசமான இமேஜஸ் கொடுக்கும். இப்போ சாட் ஜிபிடியில் நீங்கள் ஒரு சில ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது கொடுக்காது இமேஜஸ். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம மென்ஸ்ட்ரலுக்காக நான் போன வாரம் பண்ணல, அதுக்கு நான் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணுறது கேட்டேன். ஒரு கேர்ள் சைல்டை வந்து மென்ஸ்ட்ரேட்டிங் கேர்ள் சைல்டை வந்து சுப்ரீம் கோர்ட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜை டெபிக் பண்ண அப்படின்னா கேர்ள் சைல்டெல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு சாட் ஜிபிடி பதில் சொல்லுது என்கிட்ட. அதுதான் வந்து ட்ரஸ்டபிள் ஏஐ. நான் நல்ல பர்பஸ்க்கு தான் கேட்டேன் ப்ராம்ப்ட். அப்புறம் நான் பயந்த ஏஐ என்ன தப்பா நினச்சிக்காத, நான் ஒரு ஃபேக்கல்டி, நான் எடிட்டோரியல் லிங்க் எல்லாம் அமைச்சேங்க பாரு, வீடியோக்காக தான் நான் கேட்கிறேன். ஏன்னா அது நோன் சொன்னோன்னே நான் பயந்துட்டேன், ஐயோ நம்மள தப்பா நினைச்சிக்க போகுது, நான் தப்பா நினைச்சிக்க கூடாதுல்ல. அதனால நான் நம்ம தம்ப்நெயிலுக்காக கேட்டேன். அப்புறம் தம்ப்நெயில வந்து ஜட்ஜோட மூஞ்சிகளை போட்டு நான் மாத்திட்டேன். ஸோ அப்போ வந்து இதுதான் ட்ரஸ்ட். ஆனால் கிராக்ல கேட்டால் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியுதா, அதுதான் வந்து ட்ரஸ்டபிள் சேஃப் ஏஐ. ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ரிசீலியன்ஸ், இனோவேஷன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ அது வந்து கிளைமேட் ரெசிலியண்டாக இருக்கணும். ஸோ என்வாரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ இட் சுட் சப்போர்ட் இனோவேஷன். ஏஐயில் வந்து எப்படி இனோவேஷனை சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து 4வது தீமாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஏஐ வந்து உருவாக்கணும். 5வது வந்து சயின்ஸ்.
ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்படுற டெக்னாலஜிஸ் லைக் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமேட்டிக் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ், பேட்டரி மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஃபியூச்சரில் தேவைப்படுற ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி ஏரியாஸில் ஏஐ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணுறது தான் அடுத்தது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டேட்டா கம்ப்யூட்டர் ரிசர்ச் போன வாரம் பார்த்தோம்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஆக்சஸ்லாம் வந்து என்ஷோர் பண்ணி ஹெல்த், அக்ரிகல்ச்சர் அண்ட் கிளைமேட் இந்த மாதிரியான ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸில் அது ஒர்க் பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டெமோக்ரட்டைசிங் தி ஏஐ ரிசோர்சஸ், அது எல்லாருக்குமே அந்த ரிசோர்சஸ் போய் சேரணும். ஏஐ வந்து ஒரு சில நபர்கள் இல்லை ஒரு சில குரூப்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இட் ஷுட் அவைலபிள் டு ஆல். ஸோ அப்போ வந்து திஸ் சக்ரா என்விஷன்ஸ் குளோபல் எக்கோசிஸ்டம் வேர் ஃபவுண்டேஷனல் எனேபிளர்ஸ் இட் இஸ் ஈக்குவபிள் அண்ட் அஃபோர்டபிள் டு ஆல். ஏஐ வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். அண்ட் எக்கனாமிக் க்ரோத், ஏனால கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம பேங்கிங் நடத்துறப்போ நம்ம பார்க்கணும்ல, ப்ராஃபிட்காக கமர்ஷியல் பேங்கா இல்லை டெவலப்மெண்டல் பேங்கா. நம்ம இந்தியா வந்து டெவலப்மெண்டல் பேங்கிங்கா ஆர்பிஐ வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் பேங்க், ப்ராஃபிட் சம்பாதிக்கல. அப்போ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்காக தான் ஏஐ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஏஐ சமிட்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா பார்க்கணும். இப்போ இது எதுக்கு வேணும் அப்படின்னா, இது யூபிஎஸ்சியில் கேட்டதில்ல, மேபி கேட்கலாம். பட் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வாட்டி ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவில் கேட்டாங்க. 10 மார்க் கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்க ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவ் பற்றி, இல்லை கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரியான இந்த மாதிரி சப்மிட் நடக்கிறப்ப கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்க ஒரு சப்மிட்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்தே மாத்திரம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து ப்ரீ சப்மிட் ஈவெண்ட்ஸ், சப்மிட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஸ்க்ரீனில் பாருங்க, ஸ்க்ரீனில் தான் அது தெரியும், என் போர்டில் தெரியாது இல்லை, தெரியுதா உங்களுக்கு? தெரில, அந்த ஸ்க்ரீனில் தான் தெரியும். ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, பேனல் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ரவுண்ட் டேபிள்ஸ். இந்த ஏஐல என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ஏழு டாபிக்லையும் ஒரு கும்பலாக உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுவாங்க. ஸோ புரியுதா? நேருக்கு நேர் நிகழ்ச்சிகள் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கான்ஃபரன்சஸ் அண்ட் சிம்போசியம்ஸ். இதில் வந்து சிம்போசியம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுல எப்படின்னா, ஒவ்வொரு காலேஜில் இருக்க ரிசர்ச் ஸ்காலர்ஸும் அவங்க காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதில் இன்குபேட்டர்ஸும் வருவாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும் வருவாங்க, அவங்க ஃபண்டிங் பண்ணலாம். அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் சிம்போசியம் நடக்கும் போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜோட சிம்போசியமே இங்கே சப்மிட்டில் நடக்கும் போது, இதெல்லாம் எவ்வளோ லக்கு பாருங்களேன். நமக்கெல்லாம் நம்ம காலேஜில் வச்சு ஏமாத்திட்டாங்க. எதுனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத், ட்ரிபிள் ஐடி இருக்குல்ல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், சாரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ட்ரிபிள் ஐடி, ஐஐடி. ஐஐடிங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத் அப்படிங்கிற அந்த காலேஜோடைய சிம்போசியமே இப்போ டெல்லியில் நாளைக்கு ஆரம்பிக்க போதான். அந்த ஈவெண்ட்டுக்குள்ளவே பண்றாங்களாம். அப்போ எப்படி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்? ஏன்னா உலகத்து நாடுகளில் இருக்கிற எல்லா லீடிங் ஏஐ கம்பெனிஸும் வரப்போறாங்க, 30 நாடுகளுடைய ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வரப்போறாங்க. ஸோ அப்போ டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன், இனோவேஷன் அண்ட் சேலஞ்சஸ் அது வந்து இங்கே நடக்கும். ஏஐ சம்மிட் அன்னைக்கு என்னென்னலாம் நடக்கும்னா, திரும்ப அதே தான், பேனல் டிஸ்கஷன்ஸ், ரவுண்ட் டேபிள்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. லீடர்ஷிப், கண்ட்ரியோட தலைவர்கள்லாம் வந்து அவங்க நாட்டுடைய ஏஐ ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அதே மாதிரி வந்து ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட்ஸ், இந்த சம்மிட் கீழே ஒரு 7 ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக என்ன நோட் பண்றோம்னா, ஏஐ கம்பெண்டியம். இந்த சம்மிட் முடிகிறப்போ ஏஐ ஃபார் ஹெல்த், ஏஐ ஃபார் எனர்ஜி, ஏஐ அண்ட் ஜெண்டர் எம்பவர்மெண்ட், ஏஐ அண்ட் எஜுகேஷன், ஏஐ அண்ட் அக்ரிகல்ச்சர், ஏஐ அண்ட் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு இந்த 6 டாபிக்ல கம்பெண்டியம்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண போதா. இன்னைக்கு கூட அஸ்வினி குமார் வந்து சொன்னார், இந்த ஏஐ சம்மிட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த சம்மிட்டை டிசைன் பண்ணும்போது இது வந்து ஒரு டாக் ஷாப்பாக இருக்கக்கூடாது, இதில் வந்து அவுட்கம்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ இவங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸை கொண்டு வராங்க. இப்போ நீத்தி ஆயோக் மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏஐ ஃபார் எனர்ஜி அப்படின்னா வேர்ல்டு வைடா எனர்ஜி செக்டர்ல ஏஐ எப்படி எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க, அதனால என்னென்னலாம் சக்சஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸோடைய ஒரு டேட்டா பேஸ் கம்பெண்டியம். ஏஐ வச்சு இப்படிலாம் பண்ணலாம். இப்போ ஏஐ இன் ஹெல்த்னா ஹெல்த் செக்டர்ல ஏஐ எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க யூஸ் கேசஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட. இந்த ஊர்ல இப்படிப்பட்டவங்க ஏஐ பயன்படுத்தி ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஏஐ இன் அக்ரிகல்ச்சர்ல இந்தியாலே 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன் எடிட்டோரியல்ஸ்க்காக. நான் அது அடுத்த வாரம் நடத்துறேன். இப்போ தமிழ்நாட்டில் தான் ஒருத்தர் ஏஐ வச்சு தன்னுடைய வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஒரு ஃபார்மர். ஸோ அந்த கேஸ் ஸ்டடி வந்து ஆக்சுவலி இருந்துச்சு பிஏபியில். அந்த மாதிரி வேர்ல்டு வைடா ஏஐ வந்து எதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு டேட்டா பேஸாக, மொத்தம் 6 டேட்டா பேஸ் உலகத்துக்கே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இது வந்து குளோபல்ல ஏஐயோட பெஸ்ட் ப்ராக்டிசஸோட ஒரு ஹப்பா இந்த கம்பெண்டியம்ஸ் மாறும். ஏன்னா இட் ஷுட் ப்ரொவைட் சம் யூஸ்ஃபுல் அவுட்கம்ஸாக அந்த சமிட் இருக்கணும் அப்படின்னு கோல் வந்து செட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அப்போ அந்த 6 தீம்ல வந்து கம்பெண்டியம்ஸ் வரப்போகுது. ஃபைனலாக வந்து ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஏஐ சமிட் கீழே இந்த ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறோம். அந்த 7 ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட்ஸ் மட்டும் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஏஐ கம்பெண்டியம்னா என்னதுன்னா, கீ நாலேஜ் அவுட்புட்ஸ். ஸோ தீமேட்டிக் கேஸ் புக்ஸில் டாக்குமெண்டிங் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். ஸோ ஏஐயோட ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது கீழே என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ ஃபார் ஆல் குளோபல் இம்பாக்ட் சேலஞ்சுனா வந்து காம்படிஷன், அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் காம்படிஷன் வந்து செட் பண்ணுறாங்க. இட் இஸ் எய்ம்டு ஃபார் ஐடென்டிஃபைங் ஏஐ சொல்யூஷன்ஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் இம்பாக்ட். அதாவது குளோபல் இம்பாக்ட் சேலஞ்சுனா உலகத்தில் இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம்ஸ்,
அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஏஐ டெக்னாலஜியை ஒரு ஸ்டார்ட் அப் டெவலப் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சேலஞ்ச்னாலே காம்படிஷன் தான். இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சேலஞ்ச் ஆர் ஹேக்கத்தான் இந்த மாதிரி வேர்டு எப்போ பார்த்தாலும் அது காம்படிஷன் தான் குறிக்குது. இதுல வின் ஆகிற கம்பெனிக்கு அப் டு 2.5 கோடி வரைக்கும் ஃபண்டிங் தர போறாங்களா. ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு 2.5 கோடி ஃபண்டிங். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஐடியா, இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவனுக்கு 2.5 கோடி கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவன் கம்பெனி ஆரம்பிக்கலாம். இதுதான் இதோட பேசிக் ஐடியா சேலஞ்சுனா. ஸோ இது எதுக்குன்னா வேர்ல்டு உலக நன்மைக்கு ஏதாவது ஒரு ஐடியாவா ஒரு ஸ்டார்ட் அப்பாக அது இருக்கணும். ஏஐ பை ஹர் அப்படிங்கிறது நீத்தி ஆயோக் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நீத்தி ஆயோடைய உமன் எம்பவர்மெண்ட் உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஹைதராபாத்ல இருக்கு. உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் சப்போர்ட் பண்ற பிளாட்ஃபார்ம். இது வந்து அடல் இனோவேஷன் மிஷன்ல நம்ம பார்க்கறோம்ல, இனோவேஷன் செக்டர் ஃபுல்லா நீத்தி ஆயோக் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம்ல உமன் ஆண்டர்பிரினர்ஸை ஹெல்ப் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏஐ பை ஹர் ஸ்டார்ட் அப்ஸ் பை உமன் ஃபார் அதுவும் சப்போர்ட் இருக்கு அண்ட் உமன் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. ப்ரொமோட்டிங் உமன் லெட் இனோவேஷன் இன் ஏஐ. ஸோ அதுதான் வந்து இதில் மெயினாக கொண்டு வராங்க. சேலஞ்ச் இன்வைட்ஸ் உமன் டெக்னாலஜிஸ் டு பிரசன்ட் ஏஐ சொல்யூஷன். ஸோ உமன் ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது உமன் ஸ்டார்ட் அப்ஸ்னா உமனோட பிரச்சனைகளுக்காக வந்த ஸ்டார்ட் அப்ஸ் இல்லை, உமன் லீட் பண்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ அதை தனியாக ஃபண்டிங் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 2.5 கோடி. யுஐஏனா வந்து யூத், காலேஜ் படிக்கிற ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஏஜில் இருக்கிறவங்க 13லேருந்து 21 வயசு. ஸோ அப்போது 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிற அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஏஐக்கு ஐடியா வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட ஐடியாவையும் செலக்ட் பண்ணி அதுக்கும் ஃபண்டிங் தராங்க, இன்குபேஷன் பண்ணி ஃபண்டிங் தராங்க. அதுக்கு 85 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபண்டிங் தராங்க ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அது யுஐஏஐ. ரிசர்ச் சிம்போசியம் ஐஐடி ஹைதராபாத், இந்த அவங்களோட சிம்போசியமே அங்கே தான் நடக்க போதான். ஸோ அந்த காலேஜ் பசங்கள்லாம் ஜாலி எல்லாரும் டெல்லி கூட்டு போவாங்க போல. எல்லாரையும் கூட்டு போவாங்களா? இல்லை, யாரையாவது ஒரு செலக்ட் குரூப் ஆஃப் பீப்புள் தான் கூட்டு போவாங்க. கூட்டு போகாதவங்களாம் வருத்தப்படுவாங்க. அந்த பசங்களை செலக்ட் பண்ணுற அந்த ஸ்டாஃப் கிட்ட வந்து சண்டை போடுவாங்க, ஏன் என்ன செலக்ட் பண்ணல சார் அப்படின்னு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் இப்போ நடக்கும் கொஞ்சம் நாளில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏன்னா நம்ம நிறைய ஈவெண்ட்டுக்கு நான் கூட்டு போயிருக்கேன். கூட்டு போயிட்டு ஏன் என்ன செலக்ட் பண்ணலன்னு, நான் என்ன பண்ணுறது, 20 டிக்கெட் தான் கொடுத்தாங்க, 20 பேரை தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஏஐ இம்பாக்ட் எக்ஸ்போ. ஸோ இந்த எக்ஸ்போவில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஏஐ ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெல் வருது, கூகுள் வருது, அமேசான் வருது, அவங்களாம் வந்து பார்ப்பாங்க. ஏதாவது ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தா அவங்க எடுத்துப்பாங்க, இல்லை அதுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறாங்க மேட்டியோட சப்போர்ட்டில். ஸோ எக்ஸ்போ ஸ்ப்ரெட் அக்ராஸ் 70,000 ஸ்கொயர் மீட்டரில் ஒரு பெரிய எக்ஸ்போ வைக்க போகிறாங்க. விசிட்டர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் க்ளோட் வந்து தீமேட்டிக் பவிலியன்ஸில் வைக்கலாம். ஏஐ திங்க் ப்ரூனர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல வந்து பூட் கேம்ப், சம்மர் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா ஸ்கூல் பசங்களுக்காக. ஸ்கூல் பசங்க 6th to 12th இருக்கிற பசங்களுக்கு தே வில் பி கிவிங் சம் ட்ரைனிங். ஸோ அப்புறம் இந்த சமிட்டோட அஜெண்டா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நமக்கு வேணாம். பிரைம் மினிஸ்டர் வந்து நாளைக்கு போய் திறந்து வைப்பாரு, திரும்ப 20ஆம் தேதி வந்து ஸ்பீச் கொடுத்து முடிச்சு வைப்பாரு. ஸோ ஆக்சுவலி இந்த தலைவர்கள்லாம் என்னைக்கு வராங்கன்னா 19ஆம் தேதி தான் வராங்க. 19ஆம் தேதி அன்னைக்கு தான் ஆல் தி லீடர்ஸ் ஆர் கம்மிங், அன்னைக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்த போகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் அட்டெண்டிஸ் பில்கேட்ஸ், சுந்தர் பிச்சை இவங்களாம் வராங்களாம். இவர் வரலன்ட்டாரு, என்விடியாவோட சேர்பர்சன் வரல. நெக்ஸ்ட் முகேஷ் அம்பானி அடுத்த தலைமை ஏஐல இறங்க போறான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சப்மிட்ல சொன்னதுல என்னென்னலாம் அவுட்கம்ஸ் வந்திருக்கு, ஆர் ஏதோ டிக்ளரேஷன் கொண்டு வருவாங்க. அதாவது நியூ டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க, இல்லை பாரத் மண்டபம் டிக்ளரேஷன் ஏதோ ஒரு பேர்ல. அந்த டிக்ளரேஷன்ல என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து ஏஐ சேஃப்டி, எத்திக்கல் ஏஐ அண்ட் ஏஐ கவர்னன்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2025ல ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு நம்ம இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் எப்படி வந்து நம்ம கவர்னன்ஸை கொண்டு வரணும், அதுக்கும் ஒரு 7 ஸ்டெப்பு, அதுக்கும் நம்ம எடிட்டோரியல்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். மேபி அந்த கவர்னன்ஸ் மாடலை இப்போ குளோபல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட அவுட்கம்ஸ் என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் சமிட்ல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் தி கீ டேக் அவேஸ் ஃப்ரம் தி ஏஐ சமிட். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதோடைய தொடர்ச்சி தான். லாஸ்ட் எடிட்டோரியல்ல நான் வந்து ஏஐ சமிட்ல லாஸ்ட் எடிட்டோரியல்ல வி டிஸ்கஸ்ட் அபவுட் தி ஒன் மெயின் திங். என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஐ சமிட்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது எதுவுமே நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை, அது 208 வீடியோவில் போயிட்டு நீங்களே பாருங்க. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதோடைய அவுட்கம்ஸை பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஏஐ சமிட் வந்து நமக்கு பிப்ரவரி 16லேருந்து 21 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, நடந்தது. இதோட சமிட்ல ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. வி ஹேட் a lot of panel discussions happening. நன்றிண்ணா. ஸோ பேனல் டிஸ்கஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் வந்தாங்க. ஏஐ ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ் வச்சிருக்கவங்களாம் எக்ஸிபிஷன்ஸ் வச்சாங்க. எக்ஸிபிட் பண்ணும்போது தான் கெல்காட்டியாஸ் யூனிவர்சிட்டி அவங்களே சுயமாக தயாரிச்ச அந்த நாய் பொம்மையை வந்து காட்டினாங்க. அப்புறம் ஒரு ஏரோப்ளைனை காட்டினாங்க, பார்த்தீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஏரோப்ளைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஏஐ. இதுக்கா 300 கோடி செலவு பண்ண அப்படின்னு.
ஸோ அவங்களே கஷ்டப்பட்டு தயாரிச்சு சைனாலேருந்து வாங்கி பேர் மட்டும் ஸ்டிக்கர் மாற்றி ஓட்டின அந்த நாய் பொம்மை எல்லாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சு. ஸோ சரி, அந்த ஒரு இதனால அது ஃபுல்லாத்தையும் டீக்ரேட் பண்ணக்கூடாது. மற்றபடி சர்வீஸ் சப்மிட் இஸ் சக்ஸஸ் தான், எக்ஸப்ட் ஃபார் தட் பிளாக் மார்க் ஆஃப் தட் கல்காட்டியஸ் யூனிவர்சிட்டி. மிச்சவங்கலாம் நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் வச்சாங்க. அண்ட் வேர்ல்டு வைடாக ஏகப்பட்ட ஏஐ ரிலேட்டட் ஆண்டர்பனர்ஸும் ஏஐ ரிலேட்டட் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் பிஸ்னஸ் லீடர்ஸும் வந்தாங்க, இன்க்ளூடிங் சுந்தர் பிச்சை அண்ட் சாம் ஆல்ட்மேன், டூ பிகஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் ஏஐ ஆஸ் ஆஃப் நோ வந்தாங்க. தேர்ட் பிகஸ்ட் ஃபேஸ் வரல. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவருடைய பேர் இருக்கும் காரணத்தினால் அவரே வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்ததுனால வரல. இன்னும் சக்கரை போடல, பரவாயில்ல, சுகர் கட். ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவரோட பேர் இருந்ததுனால அவர் வந்து வித்ரா பண்ணிக்கிட்டாரு, பில்கேட்ஸ். ஸோ அதனால வந்து அவர் வந்து சம்மிட்டில் வந்து கலந்துக்கல. ஸோ மிச்சபடி இட் வாஸ் அ வெரி குட் சம்மிட். இதில் வந்து ஃபைனலாக வந்து லீடர்ஸ் டிக்ளரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகளோட தலைவர்களும் அண்ட் அதை விட நிறைய நாட்டோடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 81 கண்ட்ரிஸ் கிட்ட, 88 கண்ட்ரிஸும் வந்து they signed a declaration called New Delhi Declaration. New Delhi Declaration talks about how we are going to regulate AI for future. ஸோ அந்த நியூ டெல்லி டிக்ளரேஷன்ஸோடைய அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போன வாரம் சண்டே வந்து இந்த எஃப்ஏக்யூ வந்துச்சு. ஸோ AI Impact Summits attract almost 5 lakh visitors. 5 லட்சம் பேர் அண்ட் ஏஐ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். G20 சம்மிட்டுக்கு நம்ம வந்த விசிட்டர்ஸும் நம்ம நாட்டு வந்த லீடர்ஸையும் தாண்டி எக்ஸீடடா 30 பேர் மேலே வந்துட்டாங்களா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஸோ அதனால அதில் எமானுவல் மேக்ரன் வாஸ் அ மெயின் பர்சன் அண்ட் லூலா ஆல்சோ கேம், பிரேசிலுடைய பிரசிடென்ட், அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. 88 countries, okay. 88 countries and international organizations signed the New Delhi Declaration on AI, which stresses that the technology must be democratized. இப்போ G20 வெறும் 20 தான், இது 88. அதான் இதோடைய ஸ்கேல். ஸோ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி தான் வந்து போன வீடியோவில் ஒரு சிறுவ தவறு நடந்தது, அதை நிறைய பேர் சுட்டி காட்டினீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சவுத் கொரியா, அப்புறம் வந்து யூகேன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து யூகே தான். 2023 தான் ஃபர்ஸ்ட் ஏஐ இம்பாக்ட் சமிட் நடந்துச்சு, பிளெச்லி பார்க் சமிட் ஆஃப் யூகேல அது நடந்தது. யூகேல லண்டனில் ஒரு லண்டனோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற ஒரு ரீஜன் தான் பிளெச்லி பார்க். அந்த பார்க்கில் தான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஆலன் டியூரிங் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் ஹி பிராட் இன் அ மிஷின் ஃபார் டீக்ரிப்ஷன் அண்ட் என்கிரிப்ஷன், கிரிப்டோகிராஃபிக்காக. ஸோ நம்ம ஜெர்மன் படைகளுடைய அந்த எனிக்மா அப்படிங்கிற கோடை பிரேக் பண்ணுற அந்த மிஷினை கண்டுபிடிச்சதுனால ஸோ ஏஐயோட ஆரம்பம் அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பார்க்கில் அந்த இடத்துலயே இந்த சமிட்டை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது எதை பற்றி பேசிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சமிட்ல வந்து சமிட் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்டென்ஷியல் ரிஸ்க். ஸோ ஏஐ இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு பெரிய கிரைசிஸ் வருமா, கேட்டாஸ்ட்ராஃபி வருமா, ஏஐ வந்து வேர்ல்டு டேக் ஓவர் பண்ணிடுமா, மேட்ரிக்ஸ் படத்தில் வரா மாதிரி ஆர் அந்த மாதிரி டெர்மினேட்டர் படத்தில் வரா மாதிரி நடக்குமா? டெர்மினேட்டர் மேட்ரிக்ஸ்லாம் தெரியுமா உங்களுக்கு? எதாவது உங்கள் ஜென்ரேஷன் படமா இல்லையே, உங்கள் ஜென்ரேஷனுக்கு என்ன படம் வந்தது? ஏஐ வச்சு ஏதாவது வேர்ல்டு டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்துதான்? எது கேட்கல? அயலான் வந்து இவனுங்க ஏலியனுங்க. எந்திரன் 2 எந்திரன் 2 அவன் சிட்டியெல்லாம் நல்ல பையங்க. சிட்டி 2.0 நல்ல கெட்ட சிட்டியா இருந்தாலும் அது நல்ல தலைவராக இருக்கிறதுனால பெரிய வில்லன்லாம் இல்லை. ஸோ நம்ம ஹீரோவாக தான் பார்த்தோம். ஸோ இங்கே என்னதுன்னா, சரி என்னால் வேற படத்தெல்லாம் சொல்ல முடியாது, போய் மேட்ரிக்ஸ் முடிஞ்சா பாருங்க, அதெல்லாம் சமப்படும். மேட்ரிக்ஸ் மாதிரியெல்லாம் வந்து ஒரு தாட் ப்ராசஸில் எப்படி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்களோன்னு இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், டெர்மினேட்டர் பார்த்துருக்கீங்களா? ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கோடது. டெர்மினேட்டர் பார்த்தது இல்லையா? அர்னால்டுங்க அந்த குழந்தைய காப்பாற்ற வருவாரு கடைசியில். அப்படியே என்னங்க டெர்மினேட்டர்லாம் பார்க்காம இருக்கீங்க? முடிஞ்சா டெர்மினேட்டர் 2 எல்லாம் பாருங்க, அதெல்லாம் பார்த்தா அர்னால்டு ஃபேன் ஆனாலாம். டெர்மினேட்டர் 2, ட்ரூ லைஸு, அப்புறமா வந்து கமாண்டோ, கேடிவியில் அந்த காலத்தில் தமிழ் டப்பிங்கில் விஜய் டிவிலையும் கேடிவிலையும் மாற்றி மாற்றி போடுவாங்க. நம்ம ஒன்றும் ஸ்டார் மூவிஸ்லாம் பார்க்கல. ஸோ என்னதுன்னா, ஏஐ வந்து உலகத்தையே டேக் ஓவர் பண்ணிக்குமா. ஐ ரோபோட்னு வில் ஸ்மித் படமும் இருக்கு, அதுலேயும் அதே கதை தான். ஸோ இப்போ என்னன்னா, ஏஐ அந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணுமாங்கிற எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் பற்றி பேசாங்க. அண்ட் ஃப்ரான்டியர் மாடல்ஸ், நம்ம ஃப்ரான்டியர் மாடல்ஸ்னா என்னன்னு எக்கனாமிக்ஸ் ஒரு கிளாஸில் பார்த்தோம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஹை அண்ட் மாடல்ஸ் லைக் சாட் ஜிபிடி, ஜென்ரல் பர்பஸ் மாடல். சாட் ஜிபிடி இந்த பர்பஸ்க்கான்னு சொல்ல முடியாது, எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம், அதான் ஃப்ரான்டியர் மாடல்ஸ். ஸோ ஹை அண்ட் லார்ஜ் ஸ்கேல் மாடல்ஸ் ஃபார் ஜென்ரல் பர்பஸ் வந்தது தான் ஃப்ரான்டியர் மாடல்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மாடல்ஸ் உடைய ரிஸ்க்கை பற்றி பேசுறதுக்கும் சேஃப்டியை பற்றி பேசுறது தான் பிளெஸ்லி பார்க்கில் பண்ணாங்க. 2வது சமிட் வந்து சவுத் கொரியா சியோல் நகரில் நடந்துச்சு. இதில் வந்து தே ஸ்போக் அபவுட் தி சேஃப்டி, பட் இது கூட வந்து இனோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டியும். ஸோ சேஃப்டியை கட்டுப்படுத்துறேன், சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறங்கிற பேரில் இனோவேஷனை கட்டுப்படுத்துறாதீங்க, இனோவேஷனையும் சேஃப்டியும் பேலன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இங்கே தான் வந்துச்சு. அண்ட் கில் சுவிச்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றாங்க. கில் சுவிட்ச்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து சாட் ஜிபிடியோட அல்காரிதமோ இல்லை ஜெமினியோட அல்காரிதம் ஏதோ ஒன்று பயங்கரமா சூப்பர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கு போய் சூப்பர் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டு அது இந்த படத்தில் வர மாதிரி
ஏதாவது டேக் ஓவர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதை ஆஃப் பண்றதுக்கு ஒரு பட்டன், இந்த பட்டன் ஆஃப் பண்ணிட்டா அதெல்லாம் நின்றுடும். கடைசியில் ஹீரோ போய் ஆஃப் பண்ண வரல எல்லா படத்துலையும். டெர்மினேட்டர் பாருங்க, இந்த மிஷன் இம்பாசிபிள் உடைய கிளைமேக்ஸ்ல வில் ஸ்மித்ன்ற டாம் க்ரூஸ் போயிட்டு மைண்ட் கொஞ்சம் வேலை செய்யல, என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் 10 நாளா. டாம் க்ரூஸ் கடைசியில போயிட்டு ஒரு ஏஐ வந்து கேப்சர் பண்ணுவார். சரி, அதுவே நல்ல படம் தான், அதையே நான் சொல்லலை. மிஷன் இம்பாசிபிளுடைய டெட் ரெக்கனிங் அதுவே ஏஐ பத்தின படம் தான், தெரியாது விடுங்க. ஸோ அப்போ அதில் வந்து கில் ஸ்விட்ச் தான். கில் ஸ்விட்ச்னா என்ன, இந்த மாதிரி ஆபத்து நிறைஞ்ச ஏஐ எல்லாம் வரும்போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பட்டன் நமக்குனா அது ஃபுல்லாக நின்றுடும். அந்த கில் ஸ்விட்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாம் ஆல்ட்மேன் வந்து எப்பவுமே ஒரு லேப்டாப் வச்சிருப்பாரு, அந்த லேப்டாப்ல தான் பட்டன் வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, சாட் ஜிபிடியோட பட்டன். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாரிஸ்ல 3வது சமிட் நடந்தது 2025ல. இதுல பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கோ சேர்மனா இருந்தாரு. ஸோ இதில் தான் வந்து மல்டிலேட்ரல் டயலாக், இது வந்து மல்டிலேட்ரலிசம் குளோபல் கவர்னன்ஸ் பற்றி பேசினாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த 3 சம்மிட்டை பற்றியும் நான் எடிட்டோரியல்ஸில் நடத்தியிருக்கேன். இப்போ 4வது சம்மிட் பற்றி இந்த வாரம் நடத்திட்டு இருக்கேன். ஸோ 2023 தானே, அப்போ நிச்சயமாக எடிட்டோரியலில் 3மே இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம், பார்க்கணும்னு இல்லை, இதுதான் கதை. மல்டிலேட்ரலிசமில் குளோபல் கவர்னன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. டிரான்சிஷன் ஃப்ரம் டயலாக் டுவர்ட்ஸ் ஆக்ஷன். ஸோ வெறும் டயலாக் மட்டும் பேசக்கூடாது, ஆக்ஷனில் கொண்டு வாங்க அப்படின்னு பாரிஸ் சம்மிட்டில் முடிவு பண்ணாங்க. ஸோ ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ சம்மிட்டை வந்து நடத்துகிற ஆர்கனைசேஷன் என்ன? விச் ஆர்கனைசேஷன் கண்டக்ட்ஸ் தி ஏஐ சம்மிட்? தெர் இஸ் நோ ஆர்கனைசேஷன் தட் கன்வீன்ஸ் ஆர் கேதர்ஸ் ஆஸ் ஆஃப் நோ. ஜஸ்ட் இந்த நாடுகள்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற அன்அஃபிஷியலாக பேசி அவங்களே நடத்திக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த கரண்ட் இப்போ என்னதுன்னா, இது ட்ராய்க்கியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரான்ஸ் சம்மிட் நடந்தப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கோ சேர்மனாக போனார், கோ சேராக போனார். அப்போ எமானுவல் மேக்ரன் வந்து சம்மிட்டை முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் சம்மிட் வந்து இந்தியாவில் நடக்கும், அதுக்கு வந்து மோடி தான் தலைவர் அப்படின்ட்டாரு. இப்போ மோடியோட தலைமையில் இப்போ இந்த வருஷம் நடந்துச்சு. மோடி வந்து முடிச்ச உடனே அடுத்த வருஷம் சம்மிட் வந்து சுவிட்சர்லாண்டில் நடக்கும், அவங்க தான் அடுத்த வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி அன்அஃபிஷியலாக இவங்களுக்குள்ள இன்வைட்ஸ் வச்சுக்கிட்டு இன்னும் பண்ணுறாங்க. இன்னொரு ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க்லாம் வரல. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்லாம் கொண்டு வந்தால் இன்னும் வந்து ஏஐ கவர்னன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வே ஃபார்வர்ட். இது பிலிம் ஸ்டேட்மெண்ட்டில் வரும், ஏஐ சம்மிட் இஸ் கண்டக்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போடுவாங்க. அப்படி போட்டாலே எலிமினேட் பண்ணிடலாம், பட் சொல்கிறேன். 2026 இப்போ இந்த சம்மிட்டோட ப்ரையாரிட்டி என்ன? வாட் வாஸ் தி சம்மிட் செட் பை பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபார் திஸ் கரண்ட் இயர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி அதையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஏஐ போன வாரமே டிஸ்கஸ் பண்ணதான், ஏஐ ஃபார் ஹியூமனிட்டி, இன்க்ளூசிவ் ஏஐ, மக்களுக்கான ஏஐ, குளோபல் சவுத்துக்கு ரெலவெண்டான ஏஐ. ஏஐ வந்து டெவலப்பிங் நாடுகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், குளோபல் சவுத்துக்கானதாக இருக்கணும், ஹியூமனைஸ்டாக இருக்கணும். அண்ட் நம்ம எக்கனாமிக் சர்வேல என்ன பார்த்தோம் 14th சாப்டரில், எந்த மாதிரியான ஏஐ மாடல் நம்ம கொண்டு வரணும்? டெவலப்மெண்டல் ஏஐ. கண்ட்ரி இப்போ டெவலப்மெண்டல் பேங்கிங்னு சொன்னால, கமர்ஷியல் பேங்கிங் கூட டெவலப்மெண்டல் பேங்கிங், அது மாதிரி ஏஐ வந்து டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கணும், அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து அதுக்கான இந்தியாவோட ஏஐ மாடல் என்னங்கிறத நம்ம எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்தோன்னு பாருங்க. இந்தியாஸ் தட் ஏஐஸ் கேப்பபிலிட்டிஸ் must be available to as many people as possible. அதான் ஏஐ ஃபார் ஹியூமனிட்டி. இது ஏங்கிறது ஒரு 4-5 பேர், ஒரு ரிச் பீப்புளோ இல்லை பெரிய பெரிய செக்டர்ஸோ ஃபார்மல் செக்டர்ஸுக்கு கொண்டே இருக்கக்கூடாது, மக்களுக்கானதாக இருக்கணும். such as by expanding the representation of languages. அப்போ எல்லா மக்களும் போய் சேரணும்னா அவன் மொழியில் இருக்கணும். இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தான் ஏஐ யூஸ் பண்ணணும்னு இல்லை, தமிழ்லையும் கிடைக்கணும். ஸோ அப்போ எல்லா லாங்குவேஜஸ்லையும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அடுத்த ஐடியா. ஸோ இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் அண்டர் ரெப்ரசன்டட் லாங்குவேஜஸ்க்குலாம் ட்ரைனிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அண்ட் அந்த ஏங்கிற டெக்னாலஜி வந்து சேஃப் அண்ட் ட்ரஸ்டடாக இருக்கணும் அப்படிங்கிற கோலில் நம்ம பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சாட் டு ப்ரொஜெக்ட் இந்தியா ஆஸ் அட்ராக்டிவ் டெஸ்டினேஷன் ஃபார் ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசர்ச். இந்த சமிட் மூலமாக இந்தியா இஸ் குட் இன் நேஷன் டு இன்வெஸ்ட், ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேஷன், ஏ ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பை புட்டிங் இன் மணி, ஏல வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏயோட ஃபோக்கஸாக என்ன வச்சிருக்கு அப்படின்னா, ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஹியூமன் கேபிட்டல். ஸோ ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் இதுதான் டெவலப்மெண்டல் ஏஐ. இந்த பர்பஸ், இந்த செக்டரில் ஏஐ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வந்து ஹியூமன் கேபிட்டல், ஏஐல வேலை செய்கிறவங்களுக்கு ஸ்கில்ஸ், ஸோ ஸ்கில் வந்து டெவலப் பண்ணணும். இன்க்ளூஷன் ஆஃப் சோஷியல் எம்பவர்மெண்ட், அனைத்து மக்களுக்கும் போய் ஏஐ சேரணும். சேஃப் அண்ட் ட்ரஸ்டடாக இருக்கணும். அண்ட் இனோவேஷன், ஸோ டெமோக்ரட்டைசிங் தி ஏஐ ரிசோர்சஸ் அண்ட் ஏஐ ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் குட் அப்படிங்கிறது தான் டெல்லி டிக்ளரேஷனோட கோர் பிரின்சிபல். டெல்லி டிக்ளரேஷன் வந்து ஒரு 6 பிரின்சிபலை சொல்லியிருக்கும். அதில் முதல் பிரின்சிபலே வந்து டெமோக்ரட்டைசிங் ஏஐ ரிசோர்சஸ். ஏஐ ரிசோர்சஸ் ஃப்ரான்டியர் மாடல்ஸ் வச்சுட்டு இருக்கிற இந்த 4 கம்பெனி கையில் இருக்கக்கூடாது. ஆந்த்ரோபிக்காக இருக்கட்டும், அவரோட கிளவுடு, சாட் ஜிபிடி பை ஓப்பன் ஏஐ ஆர் ஜெமினி பை கூகுள், இவங்க கையில் மட்டுமே இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இல்லாமல் டெமோக்ரட்டைஸ் பண்ணி டெவலப்பிங் நாடுகளுக்கு போய் சேரணும், குளோபல் சவுத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத டெமோக்ரட்டைசிங் தி ஏஐ ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து ஏஐ வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் சோஷியல் குட்டுக்கும் தான் இருக்கணும், ஒரு பெரிய கம்பெனி லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டவுட்டட் த $250 billion இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ். இந்த சமிட் மூலமா எல்லா நாட்டு தலைவர்கள், எல்லா டெக்னாலஜி ஹெட்டும் வந்தாங்களே, சுந்தர் பிச்சை போட்டு வந்து ஒரு ஊசியை போட்டு போறது அப்படி, மோடி போயிட்டு அது மீமாக வந்து அண்ணா கிளினிக் ஆரம்பிச்சுட்டு வந்து ஊசியை போட்டு சுந்தர் பிச்சை வரும்போது நீ வந்து ஒரு ஊசியை போட்டு போ,
சாம் ஆல்ட்மேன் நீ வந்து ஒரு ஊசியை போட்டு போனா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போ, அவ்வளவுதான் வந்து சொல்றேன். நீ வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுப்பா, நீ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுப்பா, நீ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுப்பான்னு சொல்லி ஒரு 250 பில்லியனை ஏற்றிருக்கோம். ஸோ ஆஸ் வெல் as 20 பில்லியன் கமிட்மெண்ட்ஸ் இன் தி ஃப்ரான்டியர் டீப் டெக் ரிசர்ச். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 250 பில்லியனும் 20 பில்லியன் வந்து ரிசர்ச்க்கும் இந்தியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ் வந்து இந்த சமிட் மூலமா வாங்கியிருக்கும். இந்த ஈவெண்ட் ஆல்சோ ஹோஸ்டட் 500 இண்டிவிஜுவல் டிஸ்கஷன். ஸோ இந்த மாதிரி பேனல் டிஸ்கஷன் உட்காந்து 4 பேர் கதை பேசுவாங்க. ஸோ என்ன பண்ணலாம், வாட் இஸ் டு டூ, அந்த மாதிரி கதை பேசுவாங்க. இல்லை என்ன காமெடினா, டெல்லி டிராஃபிக்ல அவங்க மாட்டிக்கிட்டு நிறைய ஸ்பீக்கர்ஸே வர முடியலையா. அவங்க ஹோட்டலுக்கும் இந்த பாரத் மண்டபம் டெல்லிக்கு வெளியே இருக்கு. ஸோ அந்த ஹோட்டல்ல இருந்து பாரத் மண்டபம் போறதுக்குள்ள டெல்லி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டதுனால பாதி ஈவெண்ட்ல ஸ்பீக்கர்ஸால டைமுக்கு வர முடியாம நிறைய பேனல் டிஸ்கஷன் ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் இல்லாம நடந்துச்சான். அதுல ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணாங்கன்னா, கார்ல இருந்தே வீடியோ போட்டிருப்பாங்க, நான் சப்மிட் நடக்குது, என்னால இன்னும் போக முடியல அப்படின்னு. என்ன ஒருத்தர் வந்து ஜூம்ல வந்து கார் டிராஃபிக்ல அப்படியே கலந்துக்கிட்டாங்க. அந்த வீடியோலாம் வந்தது, டெல்லியில நான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ டிராஃபிக் நம்ம ஒழுங்கா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது நம்ம எக்கனாமிக் சர்வே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டியூரிங் த சமிட் இந்தியா ஹஸ் ஜாயின்ட் தி யுஎஸ் லெட் பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ். பேக் சிலிக்கா பத்தி டீடைல்டா போய் படிங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக் சிலிக்கா, வை வி ஹவ் ஜாயின்ட். அது வந்து சம் எடிஷன்ல இட் வில் பி தேர். ஸோ பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்ல சொன்ன வார்த்தை என்ன, ஒரு ஆக்ரோனிம் ஏஐ. மானவ். ஏஐ வந்து ஹியூமனிட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மாணவனா வந்து மானவத்தானா ஹியூமனிட்டி, மக்களுக்கானதா இருக்கணும் அப்படிங்கிறதான் பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. அதே தான் அந்த வழக்கம் போல ஹியூமன் ஆஸ்பிரேஷன், எத்திக்ஸ், டிக்னிட்டி, நேர்மையா இருக்கணும், ஹியூமனிட்டியா இருக்கணும், அதே கதையை தான் பேசினாரு. அதுக்கு ஒரு ஆக்ரோனிம் வச்சுட்டார் வழக்கம் போல, சாகர் செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் மாதிரி மானவ் அப்படிங்கிற பேர் வச்சுட்டாரு. மாணவனா ஹிந்தியில ஹியூமனிட்டிங்கிறது தான் மீனிங், மாணவங்கிறது வழக்கம் போல ஒரு அக்ரோனிம். ஸோ அதான் வந்து இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எத்தனையா இப்பதான் 3 சூத்ராஸ், 7 சக்ராஸ், அது கூட ஒரு மாணவ சேர்த்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு மனப்பாடம் பண்றோம். பட் எல்லாம் ஒரே கதை தான், அதே கதையை திரும்ப திரும்ப வேற வேற பேர்ல வேற வேற இதுல. ஸோ மாணவ வந்து ஹியூமன் சென்ட்ரிக் விஷன் ஃபார் பிரசென்டிங் ரோட் மேப் வேர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ப்ராக்ரஸ் வித் சொசைட்டல் வேல்யூஸ். ஸோ மாணவோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான், எம் ஃபார் மாரல் அண்ட் எத்திக்கல் ஏஐ. ஸோ அது சும்மா இதை மட்டும் பாருங்க, கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஐ வந்து மாரலாகவும் எத்திக்கலாகவும் இருக்கணும், ஃபேர்னஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஹியூமன் ஓவர் சைட். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி அவர் பேசினார். அதில் வந்து நம்ம இந்த எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அண்ட் இந்தியாவில் எந்த ஒரு எஜுகேஷன் அவுட்கம்ஸ் வந்தாலும் அதில் அது இருக்கணும் அப்படிங்கிறத பேசுகிறோம். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணணும். அக்கௌண்டபிலிட்டினா என்ன, ஏஐ ஆப்ரேட் பண்ணுற எல்லாருமே they should be answerable to some authority about their operations. அப்போ தான் ஏஐ வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ ட்ரஸ்ட் இன் ஏஐ சிஸ்டம் ரெப்ரசன்ட் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ரூல்ஸ். இந்தியா ஏஐ மிஷன் அண்ட் ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு 2 லான்ச் பண்ணி நம்ம அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுறோம். இந்தியா ஏஐ மிஷனில் தான் வந்து கவர்மெண்ட் வந்து பிரைவேட் செக்டரை ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம், அதுதான் இந்தியா ஏஐ மிஷன். ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் வந்து ஏஐ இந்தியாவை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, 7 ஸ்டெப் கைட்லைன்ஸ் அப்படின்னு. அதை பற்றி நம்ம எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் சாவர்னிட்டி. என் வந்து நேஷனல் சாவர்னிட்டி. ஏஐ வந்து நேஷனல் சாவர்னிட்டி எம்பசைஸ் பண்ணணும். டிஜிட்டல் சாவர்னிட்டி, எக்ஸ்சேஞ்ச், டேட்டா, அல்காரிதம், கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கணும். வி ஷுட் நாட் பி டிபெண்டன்ட் ஆன் எனி நேஷன் ஃபார் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வி ஷுட் பில்ட் அவர் ஓன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் வந்து நேஷனல் சாவர்னிட்டி. ஸோ அதுக்கு தேவைப்படுற டேட்டா, இந்தியாவுடைய டேட்டா செட்டை உருவாக்கணும். அல்காரிதம் ஆர் மாடல் அண்ட் கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, போன வாரம் கிளாஸில் பார்த்தோம், 5 லேயர் ஸ்டாக்ல பார்த்தோம்ல, இந்த ஜிபியூஸ் விச் இஸ் நீடட் ஃபார் ஏஐ, அதெல்லாம் வந்து இந்தியாவிலே போகணும். அதுக்கு தான் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அண்ட் டிபிஐ. இதில் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறோம். இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷனுடைய ஃபர்ஸ்ட் அவுட்கம்ஸாக பிரைம் மினிஸ்டர் வந்து குஜராத்தில் வந்து மைக்ரானுடைய செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து திறந்து வச்சிருக்காரு. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிப் மேனுஃபேக்சரிங் யூனிட் விச் வாஸ் பிளான் டு பி brought in தமிழ்நாடு, தென் இட் வென்ட் டு குஜராத். அந்த கம்பெனி வந்து திறந்து வச்சிருக்காரு குஜராத்தில். அது சொல்லாமல் என்னால் சொல்ல முடியல, சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறது குஜராத்துக்கு போயிருந்தேன். அந்த கம்பெனியோட திறப்பு விழாக்கு நேத்திக்கு பிரைம் மினிஸ்டர் அங்கே போனார். ஸோ அதுதான் வந்து நேத்திக்கு பார்த்தோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அவர் ஃபுல்லாக ரெயின் கோட்லாம் மாட்டிக்கிட்டு உள்ளே போயிருந்தார். ஏன்னா அந்த சேஃப்டி, ஏன்னா கிளென்லினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப டஸ்ட் ஃப்ரீ என்வாரன்மெண்ட் இருக்கணும் சிப் மேனுஃபேக்சரிங்லாம். ஏன்னா அந்த ஃபேப்ரிகேஷனுக்குள்ள கொஞ்சம் டஸ்ட் போனாலும் சிப்பு வேலை செய்யாது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சசபிள் அண்ட் இன்க்ளூசிவ் ஏஐ, மக்களுக்கு எல்லாம் ஆக்சபிள். அதுதான் நம்ம ஏஐ கோஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், ஏஐ டேட்டா பேஸ் வேர் ஆல் தி டேட்டா செட்ஸ் எல்லாமே இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த 5 லேயர்ஸ் நடத்துகிறப்ப நான் நடத்தினேன் ஏஐ கோஷுங்கிறது. அண்ட் ட்ரஸ்ட், சேஃப்டி அண்ட் லீகாலிட்டி, அது வந்து ரூல் பேஸ்டாக போகணும். இதான் வந்து மாணவ். New Delhi Declaration on AI Broad Consensus, which was signed by US, China, France, and various other nations. US, China sign பண்ணியிருக்காங்க for deployment of AI. Launch of India's first domestically trained multi-million parameter called Sarvam AI. Sarvam AIங்கிற இந்தியாவுடைய ஓன் ஏஐ மாடல் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சர்வம் ஏஐ வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சப்போர்ட்ல மிஷன் ஏஐ மிஷன்ல சப்போர்ட் பண்ணப்பட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி ரெடி பண்ண ஒரு மாடல்.
இந்த மாடல் வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இட்ஸ் அ ஃப்ரான்டியர் மாடல் விச் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்ல இதோட கோடிங் இருக்கு. ஓப்பன் சோர்ஸ்ல கோடிங் இருக்குன்னா இட் இஸ் ஓப்பன் டு ஆல், எனிவன் கேன் டெவலப் பேஸ்ட் ஆன் தட். இந்த சர்வம் ஏஐயோட மெயின் இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ண மாடல் எது சார்ந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா லிங்குவிஸ்டிம்ல ஒர்க் பண்ணுது, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் தான் ஃபோக்கஸ் ஏரியாவை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் பெங்களூர் பேஸ்ட் $1 million பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி விச் ஆல்சோ காட் சப்சிடியரி அண்டர் இந்தியா ஏஐ மிஷன் வாங்கின ஒரு பெங்களூர் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த மாடல் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. பிரைம் மினிஸ்டர் தான் இதையும் வந்து தொடக்கி வச்சாரு. ஸோ அடுத்து வந்து சர்வமேயை பற்றி இப்போ டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். சர்வமேயை பற்றி பார்த்துட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இதுதான் நியூ டெல்லி டிக்ளரேஷன். நியூ டெல்லி டிக்ளரேஷன் நான் ஃபுல்லாக காட்ட போகிறது இல்லை, சும்மா பாருங்க. அதில் இருக்கிற அந்த 6 அவுட்கம்ஸ் மட்டும் என்னங்கிறது பாருங்க. ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெமோக்ரட்டைசிங் ஏஐ ரிசோர்சஸ். நியூ டெல்லி டிக்ளரேஷனுடைய மெயின் அவுட்கம்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து டெமோக்ரட்டைசிங் ஏஐ ரிசோர்சஸ். ஸோ வாசுதேவ குடும்பகம் அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஏஐ போய் சேரணும். அடுத்து வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் குட்டுக்கு தான் ஏஐ வந்து ஒர்க் பண்ணணும். 3வது செக்யூர் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ. 4வது சயின்ஸ். ஸோ ஏஐ உடைய சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட். அடுத்து வந்து ஹியூமன் கேபிட்டல், ரெசிலியன்ஸ், இனோவேஷன் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏஐ சமிட்ல பேசின கீவேர்ட்ஸ் விச் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான். அது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்தது தான். ஸோ சர்வம் ஏஐங்கிறது வந்து இட் இஸ் ஃபுல்லி டெவலப்டு, டிப்ளாய்ட் அண்ட் கவர்ன்ட் என்டையர்லி இன் இந்தியா. இந்தியாவிலே டெவலப் பண்ண ஒரு ஃப்ரான்டியர் மாடல். ஸோ சர்வம் ஏஐ ஸ்டாண்ட் அவுட்ஸ் as ஒன் ஆஃப் தி 12 ஆர்கனைசேஷன் செலக்டட் as பார்ட் ஆஃப் இந்தியா ஏஐ மிஷன். இந்தியா ஏஐ மிஷனில் சப்சிடி வாங்கின 12 ஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். கிட்டத்தட்ட 250 கோடி கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து லார்ஜ் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் மாடல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயினாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற 3 அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து புல்புல். புல்புல்னா என்ன? புல்புல், சராஸ் அண்ட் விஷன் அப்படிங்கிற மூணுமே லாங்குவேஜ் சார்ந்தது. புல்புல் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச். நீங்கள் அதுக்கிட்ட டெக்ஸ்ட் கொடுத்தா அது வந்து 11 இந்தியன் லாங்குவேஜஸை டெக்ஸ்ட் படிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் அது 39 வாய்ஸஸ்ல சொல்லும். மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ், சைல்டு வாய்ஸ், ஓல்டு பர்சன் வாய்ஸ், அந்த மாதிரி எந்த வாய்ஸில் செலக்ட் பண்ணாலும் அந்த வாய்ஸில் உங்களுக்கு படிச்சு காட்டும். ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணுற ஒரு மாடல். நெக்ஸ்ட் வந்து சராஸ். சாரஸ்ங்கிறது வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட். நீங்கள் இப்போ நான் பேசுகிறேன்ல எடிட்டோரியல் கிளாஸ், என்னோட எடிட்டோரியல் கிளாஸை நான் சாரஸில் சர்ச் லிங்க் பண்ணேன்னு வைங்களேன். நான் கிளாஸ் நடத்தின எல்லா ஸ்பீச்சையுமே அது படித்து அதை ஒரு டெக்ஸ்ட்டாக மாற்றி சம்மரி பண்ணி கொடுத்துரும், நோட்ஸாக அதுவே கொடுத்துரும். ஆக்சுவலி அது பண்ணலாம். இப்போ என்னோட யூடியூப் வீடியோவை நீங்கள் ஒரு சில இருக்குது, அதில் என்ன பண்ணான்னா இந்த எடிட்டோரியல்ஸ் வீடியோ அதில் போட்டிங்கன்னா நான் கிளாஸ் நடத்தின எல்லாத்தையுமே அது சம்மரி ஆக்கி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துரும். அந்த மாதிரி ஏலாம் வந்துருச்சு இப்போ. ஸோ நானும் பைலிங்குவலாக போகிறதுனால ஒரு சில மாடல்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். அது கொஞ்சம் ஜோக்கெல்லாம் புரியாது, உங்களுக்கே புரியல, அதுக்கு எங்கே புரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதனால வந்துருச்சு. அதான் வந்து சாரஸ். அடுத்து விஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இமேஜ் ப்ராசஸிங். நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் டெக்ஸ்ட் ரிட்டனாக கொடுத்தீங்கன்னா அது விஷன் இமேஜ் கேப்சர் மூலமாக அதை டிடெக்ட் பண்ணும். இப்போ நம்ம கூகுளோடைய லென்சஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இது. ஸோ இதில் நீங்கள் யூபிஎஸ்சியோட ஆன்சர் ரைட்டிங் கரெக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் இது. நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அது கரெக்ட் பண்ணி கொடுக்குறதுல இன்னைக்கு நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. சூப்பர் கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் எழுதி கொடுத்தா அது வந்து ஃபீட்பேக்லாம் கொடுக்குது. நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுது, சின்னதாக எழுது, என்னென்ன சொல்கிறான் பாருங்கிற மாதிரி அது சொல்லும். ஸோ ஆக்சுவலி நிறையா இருக்குது. ஒரு சில மாடல்லாம் நானும் பார்த்துருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாடல்லாம் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் வெரி அக்யூரேட்லி. ஒரு நல்ல கரெக்ஷன் ஃபீட்பேக் வந்து கொடுக்குது. அந்த மாதிரி மாடலும் வந்துருச்சு. ஆனால் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், அது வந்து ப்ரிலிம்ஸ் எழுதினதில்லை, மெயின்ஸ் எழுதினதில்லை, பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் போனதில்லை. அந்த மாடல் வந்து மெயின்ஸ் ஃபெயில் ஆனதில்லை. ஸோ அதனால் அதுக்கு வந்து அனுபவம் இருக்காது. ஸோ டெய்லர்டு ஃபார் 22 இந்தியன் லாங்குவேஜஸ், மிக்ஸ்டு ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், லாங்குவேஜ் அதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ சர்வமோட அடுத்த ஃபியூச்சர் எக்கோசிஸ்டமோட எக்ஸ்பான்ஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சர்வம் ஃபார் கான்வர்சேஷன்ஸ். இது எதுக்குன்னா கான்வர்சேஷனல் ஏஐ டெவலப் பண்ணுறது. இப்போ என்னதுன்னா, ஒருத்தர் ஜெர்மனில் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜெர்மனை கேட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழில் சொல்லும். அந்த மாதிரி கான்வர்சேஷனை என்ஷோர் பண்ணுறதுக்கு சர்வம் ஃபார் ஒர்க் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், என்டையர் ஆஃபீஸையும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு மாடல். சர்வம் ஃபார் கண்டென்ட் அண்ட் சர்வம் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அதர் மாடல்ஸும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபியூச்சரில் அவங்க கொண்டு வரதுக்கான ஒரு பிளான் விச் தே ஆர் டூயிங். இவங்க வந்து ஆக்சுவலி நம்மளுடைய ஆதார் டேட்டாவோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆதாரோட சர்வம் ஏஐ டு என்ஹான்ஸ் ஆதார் சர்வீசஸ் யூசிங் ஏஐ ட்ரிவன் வாய்ஸ் இன்ட்ராக்ஷன்.
ஸோ வாய்ஸ் இன்ட்ராக்ஷன் மூலியமா ஆதார் வெப்சைட்டோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்களாம் பேக் எண்டில். கவர்மெண்ட் ஆஃப் ஒடிஷாவும் வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட ஏதோ ஒரு கவர்னன்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க தன்னுடைய இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. டிஜிட்டல் சங்கம் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிசர்ச்க்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட கொலாபரேட் பண்றாங்க. சர்வம் ஏஐ கிளியரா? சர்வம் ஏஐ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டரே திறந்து வச்சு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ ஃப்ரான்டியர் ஏஐ மாடல் அப்படின்னு நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்படி வரும்போது அதை பத்தி நம்ம நல்லா படிச்சுக்கணும். அதனால தான் அதோட மாடல்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்னேன். அப்புறம் வழங்கும் போல 2 அண்ணன்களும் வந்துட்டாங்க. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஸோ 2 பேருமே 10 லட்சம் கோடி வரைக்கும் நாங்கள் செலவு பண்ண ரெடி ஏஐக்காக, அடுத்து நாங்கள் இறங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் வந்து ஒரு 15 பில்லியன் வந்து டேட்டா சென்டர் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்ட் சப்சி கேபிள் போட போறாங்களா யூஎஸ்ஏல இருந்து இந்தியா வரைக்கும் சப்மரின் கேபிள் டைரக்ட்லி கனெக்ஷனோட. ஏன்னா இந்தியாவில் தான் மேக்ஸிமம் கூகுளோடைய டேட்டா ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது. ஓப்பன் ஏஐயும் டாடா குரூப் இவங்க 2 பேரும், சாம் ஆல்ட்மேன் வந்தார்ல, ஓப்பன் ஏஐயும் டாட்டாவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. 100 மெகாவாட்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஸோ டாட்டாவும் ஓப்பன் ஏஐயும் சேர்ந்து அண்ட் ஆந்த்ரோபிக்கும் இன்ஃபோசிஸும் சேர்றாங்க. ஆந்த்ரோபிக்கு தான் கிளாட் ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. ஆந்த்ரோபிக் வந்து ரொம்ப நாளாக நியூஸ்ல இருக்கு. அமெரிக்கன் பென்டகன், அமெரிக்கன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து தன்னுடைய டிஃபென்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாடல் தான் ஆந்த்ரோபிக் மாடல். தன்னோட செல்ஃப் டிரைவிங் ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆந்த்ரோபிக்கோடைய மாடலில் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெனிசுலாவோட ஆப்ரேஷன்லையும் ஆந்த்ரோபிக் ஏஐயோடைய டூல்ஸ் பயன்பட்டதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆந்த்ரோபிக்கும் இன்ஃபோசிஸும் ஒன்று சேர்றாங்க. ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட். அடுத்து யோட்டா டேட்டா சர்வீசஸ். நான் சொன்னல அந்த $250 பில்லியன் அதெல்லாம் தான் இது. ஸோ அவங்க ஒரு டேட்டா சென்டர் வந்து இந்தியாவில் என்விடியா கூட, நம்ம ஊரோட யோட்டா டேட்டா சென்டருங்கிற கம்பெனியும் என்விடியாங்கிற அந்த சிப் மேக்கிங் கம்பெனியும் ஒன்று சேர்ந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேஸ்ட் வந்து சமிட். ஸோ 250 பில்லியன் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. நியூ டெல்லி டிக்ளரேஷன் இஸ் அ வாலண்டரி நான் பைண்டிங். இதான் ப்ரிலிம்ஸ்ல ஸ்டேட்மெண்ட்டாக வரும். இட்ஸ் அன் வாலண்டரி டிக்ளரேஷன். யார் யார் இன்ட்ரெஸ்டோ அவங்க கையெழுத்து போட்டு உள்ள வந்துக்கலாம். நான் பைண்டிங். ஸோ டெமோக்ராட்டிக் டிஃப்யூஷன், குளோபல் ஏஐ காம்பேக்ட் இதெல்லாம் கொண்டு வரப்போகுது. ட்ரஸ்டட் காமன் ஏஐ சிஸ்டம், எல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான். ட்ரஸ்ட் வர்த்தி ஏஐ சிஸ்டம் கொண்டு வரணும். இட் மஸ்ட் பி காமன் ஃபார் ஆல். இன்டர்நேஷனல் நெட்வொர்க் ஃபார் ஏஐ சயின்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஏஐ ஃபார் சோஷியல் எம்பவர் பிளாட்ஃபார்ம், ஏஐ ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் பிளே புக் அண்ட் ரீஸ்கிலிங் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஐ சோஷியல் எம்பவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தா இது அது இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் பிளே புக்னு ஒன்று இருக்கு. அது என்னதுன்னா, இது வந்து இட் இஸ் ஃபார் அப்ஸ்கில்லிங். இப்போ வந்து ஏஐ ரிலேட்டடாக ஸ்கில்லிங் பண்ணணும்னு போன வருஷம் எக்கனாமிக்ஸ் சர்வேல பேசினதான் நான் சொன்னல, எப்படி வந்து ஒரு எக்கானமி ஏஐக்கு அடாப்ட் ஆகி ஸ்கில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் புக். இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் விச் மஸ்ட் பி டெவலப்டு இன் அ நேஷன், ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு. ஸோ அந்த ஸ்கில்லோடைய ஒரு ஒர்க் புக்கு குளோபல் பெஸ்ட் மாடலோட கம்பைலேஷன்ஸ் எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் மாடலோ அதெல்லாம் இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் பிளே புக் ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்ஸ்கில்லிங் எம்ப்ளாயிஸ், ஃபோஸ்டரிங் ஏஐ ஃப்ளூவன்சி பை யூசிங் திஸ் 4B அப்ரோச். ஸோ இதில் வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் டெவலப்பிங் ஏஐ ரெடி கல்ச்சர். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இட் ஐடென்டிஃபை தி ஏஐ ஸ்கில்ஸ் கேப், அசஸஸ் தி கரண்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் தென் சஜஸ்ட் தி ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் ஃபார் நேஷன்ஸ். ஸோ பில்டுனா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்கில் தி கரண்ட் எம்ப்ளாயிஸ் டு ட்ரைனிங். ஆல்ரெடி ஸ்கில் தெரிஞ்சவனா அப்ஸ்கில் பண்ணுங்க. ஹையர் நியூ டேலண்ட் வித் நெசசரி ஏஐ ஸ்கில்ஸ், எங்கேஜ் எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் ஆர் பார்ட்னர்ஷிப் அண்ட் யூஸ் பாட் ஆட்டோமேட் தி டாஸ்க். எங்கெங்கெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ண முடியுமோ ஆட்டோமேட் பண்ணுங்க. ஸோ எப்படி வந்து ஏஐ வந்து நம்ம அப்ஸ்கில் ரீஸ்கில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு பில்டு பை பாரோ அண்ட் பாட். ஒரு கம்பெனி வந்து எதர் வந்து ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயி அப்ஸ்கில் பண்ணலாம், இல்லை ஏஐ தெரிஞ்ச புது ஒர்க்கர்ஸை ரெக்ரூட் பண்ணும்போது ஏஐ தெரிஞ்சவங்களா ரெக்ரூட் பண்ணணும், ஆர் ஏஐ ரிலேட்டட் கன்சல்டன்ஸை தன்னோட ஆப்ரேஷன்ஸ்க்கு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும் ஆட்டோமேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த விஷயம். ஸோ இதில் லேப்ஸஸ் இருந்துச்சு. ஹியூஜ் டர்ன் அவுட், எதிர்பார்த்ததை விட அதிகமாக 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க. கவர்மெண்ட் பிளானே பண்ணல இத்தனை பேர் வருவாங்கன்னு, அத்தனை பேர் வந்துட்டாங்க. ஸோ அதனால் முதல் நாள் வந்து ரொம்ப லேட் ஆச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் செக்யூரிட்டி அண்ட் லாஜிஸ்டிக் இஷ்யூஸ். ஸோ நிறைய செக்யூரிட்டி லேப்ஸஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. டிராஃபிக்னால நிறைய ஸ்பீக்கர்ஸால் வர முடியல. அப்புறம் நம்ம கல்காட்டியாஸ் யூனிவர்சிட்டி அந்த மேடம் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 360 கோடி மதிப்புள்ள ஏஐ லேப் வச்சிருக்கோம் நாங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த நாயை ரெடி பண்ணிட்டாங்கன்ட்டாங்க. அதாவது யூனிட்ரி அப்படிங்கிற சைனா கம்பெனியோடைய டாகா. நம்ம ஐபிஎல்லே அதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக சுற்றிட்டு இருக்கு. நிச்சயமா தெரியும் இந்தியாவில் எப்படி அந்த டெவலப் பண்ணுற அளவுக்கு நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ அட்லீஸ்ட் அப்படி ஏதாவது சொல்லும்போது மேலே ஏதாவது கலர் கிலர் மாற்றி ஸ்டிக்கர் கிக்கர் ஏதாவது ஒட்டி அப்படி சேஞ்சாக ஏதாவது பண்ணியிருக்கணும். அசால்ட்டாக வந்து மாட்டிக்கிட்டாங்க.
ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாடல் வந்து சைனாலேருந்து வாங்கி அது மூலமா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஸ்கில்லிங் பண்றோம், நாங்க வந்து எம்பவர் பண்றோம், இதை வச்சு நாங்க புது மாடலை டெவலப் பண்ண போறோம் அப்படி உருட்டி இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் உருட்டி இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் மார்க்கா மாறிடுச்சு அது. அண்ட் ப்ரொட்டஸ்ட் பை ஆப்போசிஷன். ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து தே கண்டக்டட் ப்ரொட்டஸ்ட் தட் பிரைம் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா ஏஐ சமிட்ல நிறைய பேர் பூந்து தே நிறைய பேனர்லாம் வச்சு தே கிரியேட்டட் வெரி பிக் ப்ரொட்டஸ்ட் இன் பிட்வீன் செக்யூரிட்டி லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குளோபல் சமிட் நடக்கிற இடத்துல நம்ம இப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது இந்தியாவுடைய குளோபல் இமேஜ் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்படி பண்ணிருக்க கூடாது. ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்கு அவென்யூஸ் இருக்கு, பட் இந்த அவென்யூ யூஸ் பண்ணிருக்க வேணாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, எங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணா அதிகமான விஷயம் கிடைக்குமோ அங்கே தான் ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இன்னொரு தரப்பு வாதங்களாகவும் வைக்கிறாங்க. ஸோ அவங்கள ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களாம் அரெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய செக்ஷன்ஸ்லாம் போட்டு வெளியே வராத மாதிரி உள்ள வச்சுட்டாங்க. அதையும் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சரி, ப்ரொடெஸ்ட் பண்ணவன கண்டம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதை விட்டுட்டு அவங்க மேல ஊப்பா மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் போடக்கூடாது. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தேச துரோக வழக்கு கிடையாது. ஒரு ஏஐ சமிட்ல 4 பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணது எப்படி தேச துரோகமாகும்? இது என்ன தேச துரோகிலாம் கிடையாது அவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது தேச துரோக வழக்கெல்லாம் போடுற அளவுக்குலாம் பெரிய கேஸ் கிடையாது அப்படிங்கிற கிரிட்டிசிசம்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து